எப்படி குடிச்சிட்டு படுத்து கிடக்குறான் பாரு. இந்த நிலைமையில இவனுக்கு தேவைதானா? இந்துவ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுடானா இவன் குடிச்சிட்டு படுத்து கிடக்குறான். டே அருண், டே எந்திரிடா. யாரு? உன்னை பெத்த அம்மா தாண்டா கூப்பிட்டு இருக்கேன். டே எந்திரிடா, எந்திரின்னு சொல்றேன்ல. எந்திரி. போத தலைக்கு ஏறினதும் அம்மாவே உனக்கு அடையாளம் தெரியாம போயிடுச்சா? நீங்க எதுக்காக இப்ப இங்க வந்தீங்க? நான் தூங்கணும். நீ இப்படியே குடிச்சு குடிச்சு அழிஞ்சு போ அருண். உன் பொண்டாட்டி இந்து இப்ப எங்க போயிருக்கான்னு தெரியுமா? டேய், அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாடா. அவ எங்க வேணா போட்டோம். அவ எங்க போய் தொலைஞ்சு போட்டோம். அதுக்குதான் நீங்க ஆசைப்பட்டீங்க. போகட்டும், போய் தொலைஞ்சு தொலைட்டோம். அவளை பத்தி நான் கேட்கவே வரும்ல. அருண், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அவ எங்கேயாவது போய் ஆபத்துல மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் அது பெரிய போலீஸ் கேஸ் ஆயிடும்டா. ஏற்கனவே உன் மேல ஒரு கேஸ் இருக்கு, அப்புறம் இந்த கேஸும் உன் தலையில விழுந்துரும். அதனால உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு போயிருக்கானா அத சாதாரண விஷயமா எடுத்துக்காத அருண். உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? அவ பின்னாடி நான் போகணுமா? இந்த வீட்டை விட்டு போனவ காலில் விழுந்து நான் திரும்பி அவளை கூட்டிட்டு வரணுமா? அதுக்குள்ள நான் ஆளே கிடையாது. போனா போகட்டும். அவ வழியில போறா, நான் என் வழியில போய்க்கிறேன். அருண், நீ சொல்றது எல்லாமே சரிதான். இருந்தாலும் அவ எங்க போனா, யார் கூட போனா, எதுக்காக போனான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அருண். இங்க பாரு, நாளைக்கு உனக்கு எதிரா ஏதாவது கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு நீ கரெக்டா பதில் சொல்லி ஆகணும்ல. அப்புறம் நீ தாண்டா கஷ்டப்படுவ. அவ வீட்டை விட்டு வெளில போறத நீங்க பாத்தீங்களா? டேய், நான் இந்த 2 கண்ணால பாத்தேன்டா. அவ இப்ப யார் கூட போனான்றத மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். அப்படி சொன்னா நீ உடனே பிரச்சனை பண்ணிடுவ. நீ பிரச்சனை பண்ண மாட்டேன்னா நான் சொல்றேன். நீ சொல்லுமா. அவ யார் கூட போயிருந்தாலும் எனக்கு கவலையே இல்லை. நீ சொல்லு. ஆனா அது யாருன்னு மட்டும் எனக்கு தெரியணும். சொல்லுங்க, அவ யார் கூட போனா? அதான் அந்த ரகு கூட தான். ரகு கூடவா? ரகுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லிட்டு அவ கூட தாண்டா வண்டியில போயிருக்கா. டேய், இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்து உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு ரகு கூட போறதுக்காக தான் போல இருக்கு. இதே மாதிரி முதல்ல கூட அவ வீட்டை விட்டு வெளியே போயிருக்கால, அன்னைக்கும் அவ ரகு கூட தான் போயிருக்கா. அன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்னப்போ இந்து ரொம்ப நல்லவ, பண்பான பொண்ணுன்னு எனக்கே கிளாஸ் எடுத்தியேடா. இப்போ ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. இந்து உன்னை கல்யாணம் பண்றதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம தான் தயாராயிருக்கா. அது உன் பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டுதான். அப்பவும் அவ மனசுல ரகுதான் இருந்திருக்கான். அந்த ரகுவ மனசுல வச்சுக்கிட்டு தாண்டா உன் பொண்டாட்டி உன் கூட வாழ்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கா. அப்புறம் வெளியில நாங்க ரொம்ப பாசமுள்ள அண்ணன் தங்கச்சின்னு சொல்ல வேண்டியது. அருண், இப்ப நான் இந்துவ பத்தி சொன்னதெல்லாம் உனக்கு நல்லா புரியுதுல்ல? நீ இந்துவ வேண்டான்னு சொன்னதும் அவளுக்கு பிடிச்சவனோட அவ போயிட்டா. இனிமே நீ உன்னோட வாழ்க்கையை பாருடா. உன் பக்கம் சரியாதான் இருக்குன்னு நீ நிரூபிச்சு காட்டணும். மத்தபடி அந்த ரகுவோட ஓடி போன இந்துவ நினைச்சு நீ குடிச்சுக்கிட்டே உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டனா ஊர் உலகம் தப்பா பேசும், உன்னதான் குறை சொல்லுவாங்க. அதனால நீ இந்த சான்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கோ. இங்க பாரு அருண், இந்த குடிப்பழக்கத்தை தயவு செஞ்சு விட்டுடு. இல்லனா உன்னோட வாழ்க்கையே வீணா போயிடும். போது, நிறுத்துங்க. ரொம்ப நேரமா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என் வாழ்க்கை வீணா போச்சுன்னா அதுக்கு இந்து மட்டும் காரணம் இல்ல, அதுல உங்களுக்கு நிறைய பங்கு இருக்கு. எனக்கு ஒரு லவ் இருந்துச்சு. நான் ஆசைப்பட்டு நீங்க ஆசீர்வாதம் பண்ண காதல் அது. அதெல்லாம் தூக்கி எறிய சொல்லிட்டு இந்துவோட கழுத்துல தாலி கட்ட சொல்லி கட்டாயப்படுத்தினது யாரு? அதனால எத்தனை பேர் வாழ்க்கை வீணா போச்சு. அதனால என்னைய அறியாம நான் அபிய மறந்துட்டேன். அதனால எனக்கு இந்த மேல அன்பு அக்கறையும் வந்துடுச்சு. அதெல்லாம் எதனால, என்ன காரணத்தினால? அவளுடைய மரணத்தை நீங்க ஆசைப்பட்டதுனாலதான் அதெல்லாம். அதனால என்னாச்சு, நானும் இந்த ஒன்னாயிட்டோம். ஆனா எங்க 2 பேரை நீங்க நிம்மதியா வாழதான் விட்டீங்களா? ஒரு அம்மா பணத்தை விட தன் மகனோட சந்தோஷத்தை தான் முக்கியமா நினைக்கணும். நீங்க அப்படி நினைச்சீங்களா? இல்ல இல்ல. இப்ப நான் எதிர்பார்க்காத விஷயம் கூட நடந்திருக்க. இந்து இந்து அவ பாட்டுக்கு போயிட்டா. அருண், வேண்டாம். நீங்க என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. நான் கேட்கவும் விரும்பல. அருண், என்கிட்ட சண்டை போடாம
அவகிட்ட போய் சண்டை போட அருண். அவ வீட்டை விட்டு போனதுக்கு நீ என்கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்ல. போங்க, வெளியே போங்கண்ண. வெளியே போக சொன்ன. வெளியே போடு. எதுக்காக இவன் இவளை கூட்டிட்டு இங்க வந்திருக்கான்? இந்து, நீ தைரியமா உள்ள போ. யார் தடுக்கிறான்னு பார்க்கலாம். நில்லடி அங்கேயே. எங்கடி உன் புருஷன்? அவன் இல்லாம நீ எதுக்கு இவன் கூட வந்திருக்க? கேக்குறல்ல, பதில் சொல்லு. அட வாமா இந்து, என்னம்மா இந்நேரத்துக்கு வந்திருக்க? அருண் எங்கம்மா? அருண் இல்லாம தான் இவ வந்திருக்கா. அருண் இல்லாம ராத்திரி தனியா? ஐயோ, இவன் ஒண்ணு தனியா வரலங்க. இதோ நிக்கிறானே ஒரு பாடி கார்டு, இவன் தைரியத்துலதான் இவ இங்க வந்திருக்கா. என்னம்மா இதெல்லாம்? என்னம்மா இந்து, என்ன பிரச்சனை? அப்பா, இனிமே என்னால அம்பாட்ட வீட்டுல வாழ முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் விட்டு கொடுத்து பார்த்தேன், சகிச்சுக்கிட்டேன். எதுக்கு மேல என்னால அங்க இருக்க முடியாதுப்பா. அதனால நான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன். அப்படின்னா நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம தான் வந்திருக்கியா? இவளா இறங்கி வந்திருக்க மாட்டா. அம்பாட்டி விட்டு ஆளுங்க தான் இவளை அடிச்சு துரத்தி இருப்பாங்க. அப்படிப்பட்ட வேலையை தானே இவ அங்க செஞ்சு வச்சிருக்கா. அவங்களையே ஆட்டி வைக்கிறது, அவங்க கம்பெனியையே நாசம் பண்றது, பொறுமைக்கும் எல்லாம் இருக்குல்ல, பார்த்தாங்க. அதான் கடைசியில அடிச்சு துரத்திட்டாங்க. அத்தை, அந்த வீட்டு ஆளுங்க அடிச்சு துரத்துனாங்கன்னு அவங்க உங்களுக்கு சொன்னாங்களா? இல்ல நீங்க நேர்ல தான் பாத்தீங்களா? நடந்த விஷயம் என்னன்னு தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. டேய், நீ யாருடா என்ன மிரட்ட? போன தடவை இவளை நீங்க கூட்டிட்டு வந்தப்ப உனக்கு பயந்துதான் அப்ப நான் இவளை இந்த வீட்டுக்குள்ள அனுமதிச்சேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அன்னைக்கு இவகிட்ட ஒரு சில கணக்கு எனக்கு தீர்க்க வேண்டி இருந்தது, அதான் உள்ள விட்டேன். அன்னைக்கு மாதிரியே நீ என்ன மிரட்டி பார்க்கலான்னு இங்க வந்திருந்தா அது இனி நடக்காது ரகு. இவளை இந்த வீட்டுக்குள்ள விடணும்னா அதுக்கு நான் முடிவு பண்ணணும். சுமதி, ஒருவேளை அவங்களே இவளை அனுப்பியிருந்தாலும், அந்த குடும்பத்துல இருந்து இவ வந்திருந்தாலும், ராத்திரி நம்மளை தேடி வந்திருக்கா. அவ இங்கேயே தங்கட்டும். பாருங்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. இவளுக்கு தோணும் போதெல்லாம் புருஷன் கூட சண்டை போட்டுட்டு வந்தீங்க தங்க. இது ஒண்ணு அந்த மாதிரி இடம் இல்ல. இவ இங்க தங்குறதுக்கு வேற ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதை என்கிட்ட சொல்லுங்க. நாங்க ஏழைங்க, சில சமயம் பட்டினி கிடப்போம். பட்டினி கிடக்காம இருக்கணும்னா இவ முன்ன மாதிரி வேலையெல்லாம் செய்வாளா? அதுக்கு சுமதி, முன்ன மாதிரி பசுமாடெல்லாம் இங்க இல்லையே. இவ கஷ்டப்பட்டு உழைக்க தயாரா இருந்தா பசுமாடெல்லாம் தானா வந்துரும். வர வைக்க இந்த சுமதிக்கு தெரியும். அப்படின்னா அவளை பழைய மாதிரி பால்காரியாக்கி ஊரெல்லாம் அலைவிடலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்காது. அப்படின்னா இவளை நீ உன்னோட வீட்லயே தங்க வச்சுக்கடா. இந்தோ, இவங்க எப்பவும் இப்படிதான். இவங்களோட கேவலமான பேச்சை கேட்டுக்கிட்டு நீ வாழணும்னு அவசியமே இல்ல. நீ வர்றதுக்கு தயாரா இருந்தா நீ என் வீட்டுக்கு வந்து நிம்மதியா இருக்கலாம். நான் இப்ப அங்க வரல, நான் இந்த வீட்லயே இருந்துக்கிறேன். சித்திக்கு நான் இந்த வீட்ல தங்கறதுல ஏதாவது கண்டிஷன் இருந்தா அதுக்கு நான் தயாரா இருக்கேன். இந்து, நீ இப்போ நீங்க கிளம்புங்க ரகு மாமா. சித்தி, எனக்கு இப்ப தேவை தங்கறதுக்கு ஒரு இடம் தான். என்ன இங்க இருந்து துரத்திடாதீங்க. சரி, நீ தாராளமா இந்த வீட்ல தங்கிக்க. ஆனா அம்பாட்டி வீட்ல இருந்த மாதிரி இங்க இருக்க நினைச்ச, அடுத்த நிமிஷம் உன்னை அடிச்சு துரத்திடுவேன். சரி, உள்ள போ.
அத்தை, அவ இங்க தங்குறான்றதுக்காக அவளை நீங்க இஷ்டப்படி நடத்தலாம்னு நினைக்காதீங்க. ஓ இந்த வீட்ல இந்துவை யாராவது கொடுமைப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் நடக்கிறதே வேற. ஓ சுமதி, நீ பழசெல்லாம் மறந்துட்டு இந்து கிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்க பாரு. அவ ஏற்கனவே நிறைய பிரச்சனையோட வந்திருக்கா. அதோட நீயும் சேர்ந்து அவளை காயப்படுத்தாத. இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த சுமதி பத்தி என்ன தெரியும்? இதுக்கு முன்ன அவ இங்க வந்து தங்கினப்போ ஷேனாய் கம்பெனியோட மேனேஜரா இருந்தால. ஆனா இன்னைக்கு அவளுக்கு அந்த கம்பெனில ஒரு சின்ன வேலை கூட இல்ல. கருவேப்பிலை மாதிரி அவளை தூக்கி எரிஞ்சிட்டாங்கல்ல, அத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்து என்கிட்ட மாட்டணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்லி வச்ச மாதிரி கடைசியில் அவ என்ன தேடி வந்துட்டா பாத்தீங்கல்ல. இனிமே நான் அவளை ஆட்டி படைக்கிறேன் பாருங்க. அவளுக்கு இந்த வீட்டுக்குள்ள வச்சு நான் பாடம் கத்து கொடுக்க போறேன். அடியே நீ அது என்ன இருந்தாலும் வீட்டை விட்டு அவ போயிருக்க கூடாது. திடீர்னு ராத்திரி நேரத்துல அவ ஏன் போனா? அருண் கூட ஏதாவது சண்டை போட்டாளா? அருண் எங்க இருக்கான்? அவன்கிட்ட கேட்டாகணும். அருண் கிட்ட கேட்கலான்னா அவன் வீட்ல இருந்தா தானே. காலையிலே எங்கேயோ வெளியில கிளம்பி போயிட்டான்னு மது சொன்னான். எத்தனை தடவை கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். இன்னும் போன் எடுக்க மாட்டேங்கிறா. கடவுளே, இந்த பிள்ளைங்க என்ன நினைச்சு அவங்க வாழ்க்கையோட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, இந்த காலத்து பசங்க முன்ன மாதிரிலாம் இல்லம்மா. யோசிக்காம அவசரப்பட்டு எதை வேணாலும் செஞ்சிருவாங்க. யார்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. சொந்தமா ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அது அவ எங்க போனான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அவ எங்க போனான்னு நான் சொல்றேன். அந்த இந்து அந்த ரகு கூட தான் போனான். அவனை நம்ம வீட்டுக்கு வர வச்சு அவன் கூட வண்டியில ஏறி போனத நான் இந்த 2 கண்ணால பார்த்தேன். அவ எதுக்கு போனா, போனதுக்கான அர்த்தம் என்னன்னு நான் சொல்லி தெரியணுமா என்ன? அண்ணி, ரகுக்கு இந்துவுக்கு இடையில இருக்கிற உறவு ஒரு அண்ணன் தங்கச்சிக்கான உறவு. அவங்கள எப்படி சந்தேகப்பட்டு இல்லாத பொல்லாதையும் சொன்னீங்கன்னா உங்களோட நாக்கு அழுகி போயிடும் சொல்லிட்டேன். இவளுக்கு மரியாதைன்னா என்னன்னே தெரியாதே பார்வதி. அப்படி தெரிஞ்சிருந்தா சொந்த மருமகளையே இவ இந்த மாதிரி பேசுவாளா? மருமகளா? அவளை என்னைக்குமே நான் என் மருமகளா நினைச்சதே கிடையாது. அவ என் புள்ளைய புடிச்சிருக்க ஒரு சனி. அந்த சனியை என் பையனை விட்டு போனா போய் தொலையட்டும். அவளை பத்தி நான் இப்படிதான் பேசுவேன். இங்க பாருங்க அண்ணி, என்ன ஆனாலும் சமுதாயத்துக்கு முன்னாடி இந்து உங்களோட மருமக தான். அந்த உறவை அழிக்க நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் நடக்காது. உங்களோட மருமக வீட்டை விட்டு வெளியில போயிட்டான்னு நீங்க போய் சொன்னீங்கன்னா அதுக்கான அவமானம் உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும் தான் வந்து சேரும். கடைசியில அருணதான் எல்லாரும் கேவலமா பேசுவாங்க. இந்த விஷயத்துல யார் எது சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என் பிள்ளைய அவ பாடா படுத்தி இப்ப குடிகாரனாவே மாத்திட்டு போயிட்டா. இப்ப அவ கள்ளக்காதலனோட நிம்மதியா ஓடி போயிட்டா. அத நியாயப்படுத்தி பேசுறதுக்கெல்லாம் எனக்கு பெரிய மனசு கிடையாது. சுபத்ரா, உன் புள்ள இந்துவ மனசு அளவுல எவ்வளவு காயப்படுத்திருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவ இந்த வீட்டை விட்டு போயிருக்கானா இங்க நடக்கிற கொடுமையை தாங்க முடியாம தான் போயிருக்கா. நீங்க அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசி என் பிள்ளைய அசிங்கப்படுத்துறீங்களா? இங்க பாருங்க அத்தை, அவளாலதான் என் புள்ள ஜெயிலுக்கு போனான். இப்ப அவ ரவுடி கூட ஓடி போனதுக்கும் என் புள்ள தான் ஜெயிலுக்கு போகணுமா? விஷயம் என்னன்னு தெரியாம எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? முதல்ல உண்மை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க மத்தவங்க மேல குத்த சொல்றத. அது தெரியணும்னா இந்து இங்க வந்து ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் நிக்க வச்சு கேள்வி கேட்டாதான் புரியும். இந்து திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஓடி போனதாவே இருக்கட்டும்,
திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தா அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன். இங்க பாருங்க, தேவையில்லாம இந்த வீட்டுல யாரும் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காதீங்க. இப்படியே போனா இது பெரிய ஆபத்துல முடிஞ்சிடும் போல. சுபத்ரா, இந்துவை நீ இங்க சேர்க்க மாட்டா. அருணோட சப்போர்ட்டும் அவளுக்கு கிடைக்கல. இப்ப நம்ம என்ன செய்யறது? இந்து கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிருக்கேம்மா, என்னதான் பிரச்சனை வந்தாலும் நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு. அதையும் மீறி அவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இந்த வீட்டை விட்டு போயிட்டாமா. அதான் எனக்கு புரியல. அம்மாடி அம்மாடி அம்மாடி, ஒரு விஷயம் தெரியுமா? இந்த அம்பாட்டி விட்டு வெளியே போயிட்டாலாம். நிஜமாவா சொல்றீங்க? அவ அந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளா? அதெல்லாம் எப்ப நடந்துச்சுப்பா? சுபத்ரா கால் பண்ணி சொல்லும் போது தான் எனக்கு தெரிஞ்சது. அவ அந்த வீட்டை விட்டு எங்க போனான்னு தெரியுமா? அவ ரகு கூட கிளம்பி போனான்னு மட்டும்தான் சுபத்ராவுக்கு தெரியுமா. அந்த காட்சி அவ பாத்திருக்கா போல இருக்கு. ஐயோ, இத நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்ல, அவ ஓடி போன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அருண் மாமா அவளை தேடி போயிட்டாரா? அவன் இது வரைக்கும் அவளை தேடவே இல்லை. அவன் அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டானா. அது ரொம்ப நல்லதா போச்சு. அந்த வீட்ல இவ்ளோ பெரிய விஷயம் நடந்துச்சுன்னா இனிமே இந்து அந்த வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம தான் பண்ணணும். இங்க பாரு, அடுத்தடுத்து என்ன செய்யணுமோ அதை பிளான் பண்ணிக்கன்னு சொல்லதான் சுபத்ரா போன் பண்ணிருக்கா. அப்பா, முதல்ல அவ எங்க தங்கியிருக்கான்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். ஆமா, அதுக்கப்புறமா தான் 1 by 1 அவளுக்கு அடி மேல அடி கொடுக்கணும். மாமா மாட்டிருக்க அந்த கேஸ இனிமே அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்தணும். அந்த கேஸ்ல இந்துவையும் இன்வால்வ் பண்ணிட்டு அவளை ஒரேடியா ஜெயிலுக்கு அனுப்பணும். அதை தான் நம்ம செய்யணும். அம்மாடி, அருண் அந்த கேஸ்ல இருந்து நைஸா அவனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த கேஸோட முதல் குற்றவாளியா இந்துவை கோத்து விட்டுறணும். அதுக்கான பிளானிங்கை நம்ம போட்டே ஆகணும். ஆமாம்பா, அந்த குடும்பத்துல இருந்தும் மாமா கிட்ட இருந்து விலகி போனதுக்கு அப்புறம் இந்து தனியால் ஆயிட்டா. இந்த நேரத்துல தான் அவளை சுத்தி வளைச்சு அட்டாக் பண்ணணும். அதுக்கான சில பிளானிங் எல்லாம் நான் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். ஏய் இந்து, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் சாப்பிடலான்னு உட்கார்ந்தேன். அதுக்கு நீ கிச்சன்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? உங்க அப்பாக்கு சாப்பாடு கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். அப்ப நான் சாப்பிட்டேனா? சித்தி, நீங்க சாப்பிடலன்னு தானே சொன்னீங்க. ஆஹா, இப்ப நான் டின்னர் சாப்பிட்டேனா இல்லையா அததான் நான் கேட்டேன். இல்ல, நான் சாப்பிடறதுக்கு முன்னாடி நீ என்னடி பெரிய இவ மாதிரி உட்கார்ந்திருக்க? சித்தி, நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ சாப்பிட்டா போதும். எல்லாத்தையும் எடுத்து மூடி வை. இந்துமா, அவ சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத.
நீ போய் சாப்பிட்டுட்டு தூங்குமா. வேண்டாம்ப்பா, சித்தி சாப்பிட்டதுக்கு அப்புறமே நான் சாப்பிட்டுக்கிறேன். ச்சே, அவ சாப்பிடுவான்லாம் எனக்கு தோணல. அவங்க அப்படி பண்ணா கூட என்னால அவங்கள எதிர்த்து பேச முடியாதே. முன்னாடியும் நான் இந்த வீட்ல இருக்க எல்லாரோட எச்ச சாப்பாடு தான் சாப்பிட்ருக்கேன். இப்போ சித்திக்கு என்ன மட்டன் தட்ட நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க இஷ்டப்படி பண்ணட்டும், பட்னி போடட்டும். எனக்கு அதெல்லாம் பழக்கமாயிடுச்சுப்பா. நான் அவகிட்ட கொஞ்சம் பேசுறேன். சுமதி, நீ இன்னைக்கு இந்து கிட்ட பேசுனது கொஞ்சம் கூட சரியில்லை. இங்க பாருங்க, நான் போய் சீரியல் பார்த்துட்டு வரேன். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசலாம். ஏய் நில்லு. இவளோட ஒரு சீரியல் இந்துவை ராத்திரி சாப்பிட விடாம பட்னி போடலாம் நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ, அப்படியெல்லாம் நான் சொல்லலையே. நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவ சாப்பிட்டா போதுன்னு தானே நான் சொன்னேன். உனக்கு தான் ராத்திரி சாப்பிடுற பழக்கமே இல்லையே. சாயங்காலம் நீ சாப்பிடுற மருந்தோட பத்தியத்துக்காக நைட்டு சாப்பாடு தான் நீ சாப்பிடறதே இல்லையே. அப்போ அந்த அப்பாவி பொண்ண பட்டினி போடணும்னு நீ முடிவு பண்ணிருக்க. இத பாருங்க, ஒரு ராத்திரி சாப்பிடாம படுக்கிறதுனால யாரும் செத்தெல்லாம் போயிட மாட்டாங்க, புரியுதா? ஓ, அம்பாட்டி வீட்டுல மூக்கு முட்டை தின்னால 2 நாள் அவ பட்னி கிடக்கட்டும். ஹலோ. நீதானா? நாங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்லியிருக்கேன். அது சொன்ன விஷயம் தானே. மற்றதெல்லாம் சரியாக வரும், நம்ம பார்த்துக்கலாம். சரி, நான் வரேன். நாங்கள் வந்து பேசுகிறேன். சரி, வைக்கிறேன். Catch us on TV, Thandione.com and YouTube.